தங்க நகை கடன் குறித்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அதிர்ச்சி தகவலை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுட்டே இருக்காங்க. கடந்த மாதம் அவங்க வெளியிட்டு இருந்த தகவல்ல அடமானத்துல இருக்கக்கூடிய தங்கத்தை முழுமையா மீட்டதுக்கு அப்புறமா தான் மீண்டும் அந்த நகைகளை அடமானத்துல வைக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதாவது தங்க நகைகளை மீட்காம அப்படியே அந்த காலத்தை நீடிக்க முடியாது அப்படிங்கிற தகவலை போன மாதம் ரிசர்வ் வங்கி சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்ப தங்க நகை கடன் சம்பந்தமா ஒரு 9 புதிய விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா அடமானம் வைக்கக்கூடிய தங்க நகத்தோடைய மதிப்புல இருந்து 75% மட்டும்தான் கடனா வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய தங்க நகையை நம்ம அடமானத்துல வச்சோம் அப்படின்னா 750 ரூபாய் மட்டும்தான் அதுல இருந்து நமக்கு கடனா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடமானம் வைக்கக்கூடிய நகைகள் தங்களுடைய நகைகள் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றை அந்த வங்கிகள்லயோ இல்ல அந்த நிதி நிறுவனத்திலயோ அடமானம் வைக்கக்கூடியவங்க நிச்சயம் வழங்கணும் அப்படிங்கிற விதியவும் சொல்லியிருக்காங்க. அடகு வைக்கக்கூடிய அந்த நகையுடைய தரம் குறித்தான சான்றிதழை அந்த நிதி நிறுவனமோ இல்லது வங்கியோ அடகு வைக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த சான்றிதழ்ல கடன் கொடுக்கறவங்க கடன் வாங்குறவங்க அவங்க 2 பேருடைய கையெழுத்தும் குறிப்பா இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நான்காவதா இந்திய ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நகையுடைய அந்த வகைகளுக்கு மட்டும் தான் கடன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 5வது விதிமுறை என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வெள்ளி நகைகளுக்குமே கடன் வழங்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியா என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனி நபர் 1 கிலோ தங்கம் மட்டும் தான் அடமானத்துல வைக்க முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. 7வது விதிமுறை என்ன அப்படின்னா, அடமானமா பெறப்படக்கூடிய அந்த தங்க நகை 22 கேரட் அடிப்படையில தான் அதுக்கான கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடன் ஒப்பந்தத்துல கடன் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களுமே இடம்பெற்றிருக்க வேண்டும். கடைசி விதிமுறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தங்க நகையுடைய கடனை திருப்பி செலுத்தினதுக்கு அப்புறமா 7 வேலை நாட்களுக்குள்ள அந்த நிதி நிறுவனமோ அல்லது வங்கியோ அவங்களுடைய நகைகளை திரும்பி வழங்கிடணும் அப்படிங்கிறது. அப்படி அந்த நகையை வழங்குறதுக்கு தாமதம் ஏற்படுது அப்படின்னா, தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே 5000 ரூபாயை சேர்த்து அந்த வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ வாடிக்கையாளர்களுக்கு வழங்கணும். இந்த 9 விதிமுறைகளை தான் இந்திய ரிசர்வ் வங்கி புதிதா தங்க நகை கடனுக்காக அறிவிச்சிருக்காங்க.